காவேரி குண்டாறு திட்டம் மாயனூரில் 1933 டாட்டன் அவர்களால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டாட்டன் அவர்களால் தொடங்கப்பட்டது. தொடங்கிய காலங்களில் அவைகளுக்கு ஏதோ ஒரு காரணங்களால் பாதியில் கிடப்பில் போடப்பட்டன. பின்னர் வந்த காமராஜர் சுதந்திரம் அடைந்த பிறகு 1954 காமராஜர் அவர்களால் திட்டம் தொடங்கி நடைபெறுவதற்கு ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் அவைகளும் கிடப்பில் போடப்பட்டன. பின்னர் நீண்ட நெடுங்காலங்களுக்கு பிறகு கலைஞர் அவர்களால் மாயனூர் கதவணைக்கு நிதி ஒதுக்கி பாதி கட்டப்பட்ட சூழ்நிலையில் கிடப்பில் கிடந்தன. திரும்பவும் அதிமுக ஆட்சி காலத்தில் நில கையகப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு நிலம் கையகப்படுத்துவதற்கான வேலைகள் நடைபெற்றன. பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு திரும்ப அதிமுக ஆட்சி காலத்திலேயே கொஞ்ச தூரத்துக்கான வேலைகள் தொடங்கப்பட்டு நடந்தப்பட்டன. திரும்ப வந்த திமுகவினரும் வேலைகள் தொடங்குவதாக சொன்னார்கள். ஆனால் 1933 முதல் இன்று வரை இந்த திட்டம் எந்த விதத்திலும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் நடக்கவில்லை. காரணம் அரசியல் காரணங்களே. திரும்ப மக்களிடம் இந்த 7 மாவட்ட மக்களிடம் செய்து தருவதாக கூறி வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொண்டுள்ளனர். இன்று வரை இந்த திட்டம் நடைபெறவில்லை. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் 7 மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரமும் நீர்நிலைகளும் உயரும், நீர்மட்டம் உயரும். இப்படி கிடப்பிலே கிடக்கிறது. இதனை வரும் ஆட்சி தேர்தல் காலம் நெருங்கி வருகிறது. இந்த 7 மாவட்ட விவசாயிகளும் மக்களும் ஒன்று தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், அல்லது காவேரி குண்டாறுக்கான பொது வேட்பாளர்களை அனைத்து தொகுதியிலும் நிறுத்த வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரையில் பாதி, தூத்துக்குடி வரை செல்கிறது. திருச்சியிலும் 2 கொஞ்சம் பகுதிகள் இதில் வருகிறது. இப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், அல்லது நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டும், அல்லது பொது வேட்பாளர்களை நடத்த வேண்டும். இதனை இப்பகுதியில் உள்ள மக்கள் ஒன்று கூடி ஒரு தேர்தலுக்கு முன்பான ஒரு அறிக்கையை வெளியிட முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனது பெயர் தங்கக்கண்ணன், புதுக்கோட்டை மாவட்டம், ஆலங்குடி தொகுதி.